காலேஜில் ஈவினிங் கடைசி கிளாஸ் நான் அட்டெண்ட் பண்ணி கொண்டிருக்க ஃபோன் 2-3 தடவை சைலண்டில் ரிங் ஆனது. கிளாஸ் முடிந்து எடுத்து பார்த்தால் அப்பாவிடமிருந்து தான். எப்போதும் அப்பா ஃபோன் பண்ண மாட்டாரே, அதுவும் 3 தடவை. என்ன அவசரமோ? நான் திரும்பி அவருக்கு ஃபோன் பண்ண. கண்டினியூவஸ் எங்கேஜ். கொஞ்ச நேரம் கழித்து அப்பாவே எனக்கு ஃபோன் பண்ண. நான் எடுத்தேன். தேறிக்கொண்டு அம்மாவை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணியிருக்கோம். பகவானே, என்னாச்சு இப்பா? ஒன்னும் பதட்டப்பட வேண்டாம். அவளுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாயிட்டு மதியம் கொஞ்சம் தலை சுத்துதுன்னு சொன்னா. அப்புறம் அப்படியே ஃபெயிண்ட் ஆயிட்டா. அதான் நம்ம பக்கத்துல ஹாஸ்பிடல் வந்து அட்மிட் பண்ணிட்டோம். இப்ப கொஞ்சம் பரவாயில்லை. ஒரு 3 நாள் ஒப்சர்வேஷன்ல இருக்க சொல்லியிருக்கா. உனக்கு ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்றேன். குழந்தை, நீ பயப்படக்கூடாதுன்னோ. நீ காலேஜ் முடிஞ்சு டைரக்டா ஹாஸ்பிடல் வந்துடு என்று ரூம் நம்பர், ஃப்ளோ நம்பர் எல்லாம் சொன்னார். எனக்கு படபட வென்று வந்தது. நல்ல வேளை எதுவும் பெருசா ஒன்னும் நடக்கலை. இதற்குள் திவ்யா வர அவளிடம் விஷயத்தை சொல்ல அவளும் பயப்பட, திவ்யா, அதெல்லாம் ஒன்னும் பயப்பட வேண்டாம் என்று அவளிடம் நான் சொல்லி கிளம்ப, திவ்யாவும் தானும் வந்தே ஆவேன் என்று அடம்பிடித்து என்னுடனேயே ஹாஸ்பிடல் வந்தாள். பெரிய கார்ப்பரேட் ஹாஸ்பிடல். 2வது ஃப்ளோரில் ஒரு நல்ல தனி விசாலமான ரூமில் அம்மா படுத்திருக்க. அவள் கையில் குளுக்கோஸ் ஏறி கொண்டிருந்தது. அம்மா சோகமாக புன்னகைத்து, எனக்கு ஒன்னுமில்லைடா கொண்டு, ஜஸ்ட் தலை சுத்தியது என்று சொல்ல, வாம்மா திவ்யா என்று அவளை கூப்பிட திவ்யாவும் அம்மாவை நலம் விசாரித்தாள். பின் அம்மாவே திவ்யாவை நேரத்தோடு வீட்டிற்கு சேஃபாக அனுப்பி வைக்க சொன்னாள். அந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிடல் வசதி, ஹைஜெனக், அதன் தூய்மை, நிசப்தம் ஒவ்வொரு இடத்திலும் தெரிந்தது. எல்லா இடங்களிலும் ஏசி, குளிர். அம்மா பக்கத்தில் அப்பா உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார். கொஞ்ச நேரத்தில் அவர் கிளம்பி போக நான் திவ்யாவை பிடிவாதமாக கிளம்பி போக சொன்னேன். அவள் கேட்கவே இல்லை. இருவரும் அந்த காரிடரில் அப்படியே நடந்து போய் கார்னரில் நின்று பேசிக் கொண்டிருந்தோம். திவ்யா என் கைகளை ஆறுதலாக பிடித்து கொண்டு முத்தமாக கொடுத்து கொண்டிருந்தாள். திவ்யா என் மார்பில் சிறிது நேரம் அப்படியே சாய்ந்திருந்தாள். எனக்கும் திவ்யா என் கூட அப்படி அந்யோன்யமாக இருப்பது அந்த சமயத்தில் எனக்கு ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. சரி திவ்யா, டைம் ஆயிடுத்து. இப்பவே டைம் 6:45. நீ கிளம்பு. நான் உன்னை டிராப் பண்ணிடறேன் என்று நான் எவ்வளவு சொன்னாலும் அவள் கேட்காமல் நைட்டு 8 மணி போல தான் ஆட்டோ புக் பண்ணி கொண்டு போனாள். நைட் நான் மட்டும் அம்மா கூட இருப்பதாக ஏற்பாடு. ஒருவர் மட்டுமே அலவுட். அம்மா ரூமில் பக்கத்திலேயே ஒரு அட்டெண்டர் இருக்க ஏற்பாடு இருந்தது. ஒரு சின்ன பெட், ஒரு சேர், எலக்ட்ரிக்கல் பிளக் பாயிண்ட்ஸ், இவை மட்டுமே. கொஞ்ச நேரத்தில் அப்பா வந்து எங்களுக்கு தேவையானது எல்லாம் எடுத்து வந்து கொடுத்து அதோடு நைட் டின்னரும் வாங்கி கொடுத்து விட்டு திரும்பி போனார். மணி 8:30 ஆயிருந்தது. அம்மா நல்ல தூக்கத்தில் இருந்தாள். எனக்கு போரடித்தது. ஃபோனை நோண்டி கொண்டிருந்தேன். ரூம் டோர் சட்டென்று திறக்க ஒரு லேடி டாக்டர் 2 நர்ஸ் உள்ளே வர நான் அலர்ட் ஆனேன். அந்த லேடி டாக்டர் சின்ன வயதுதான். மாஸ்க் அணிந்திருந்தாள். நல்ல உயரம், கோதுமை நிறம். நிச்சயமாக நார்த் இந்தியன் தான். கண்கள் ப்ளூவாக இருந்து அழகாக இருந்தது. மாஸ்க் அணிந்திருந்தாலும் நிச்சயமாக அவள் மிக அழகாய்த்தான் இருக்க வேண்டும். ப்ளூ கலர் சூடி அணிந்து அதன் மேல் ஒயிட் ஓவர்கோட், கழுத்தில் ஸ்டெதஸ்கோப், பேஷண்ட் ஃபைல், டியூட்டி சார்ட், எல்லாம் கவனமாக பார்த்தவள். என்னை பார்த்து குழந்தை தமிழில், பேஷண்ட்க்கு நீங்க என்ன வேணும்? என்னை கேட்க நான் நினைத்தது சரிதான். நார்த் இந்தியன் கார்ல் தான். நேம் பாஜில் டாக்டர் சுனிதா கோர் என்றிருந்தது. நான் டாக்டர், பேஷண்ட் குசன். ஐ ஆம் அருண். ஹாய், ஐ ஆம் சுனிதா. ஓகே அருண், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஷீ இஸ் ஓகே. ஷீ நீட்ஸ் சம் ரெஸ்ட். மெடிசன்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்பப்போ நாங்களும் மொனட பண்ணிட்டே மெடிசன் கொடுத்து இருப்போம். நீங்களும் கூடவே இருங்க. எனி எமர்ஜென்சி
கால் அஸ் இமீடியேட்லி என்று அந்த ஸ்டாஃப் நர்ஸ்க்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து விட்டு கிளம்பி சென்றாள். அவளை ஃபாலோ பண்ணி போன 2 நர்ஸ் இருவரும் மாஸ்க் அணிந்திருந்து. இருவரும் சின்ன ஏஜ் தான். அதில் ஒருத்தி நல்ல ஹைட்டாக வெள்ளை வெளிரென்று இருக்க. போகும்போது என்னை பார்த்து கொண்டே போனாள். நான் அவளை அப்போதுதான் கவனித்தேன். அதுவரை அந்த லேடி டாக்டர் சுனிதா விடம் பேசிக் கொண்டிருந்து. சுனிதா அவள் அழகிலேயே மயங்கி கிடந்ததால் இந்த நர்ஸ் ஃபிகரை மிஸ் பண்ணி விட்டேன். எப்படி மிஸ் பண்ணிட்டோம் என்று என்னை நானே மனசுக்குள்ளே திட்டிக் கொண்டேன். ஏற்கனவே இங்கே பயங்கர போர். அந்த நர்ஸ் ஃபிகர் கம்பெனி கிடைத்தால் அட்லீஸ்ட் பேசுவதற்காவது. நீங்கள் யாரும் இதை நம்ப மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் உண்மையிலேயே பேச்சு துணைக்கு இங்கே யாராவது, அதுவும் நல்ல அழகான பொண்ணு இருந்தால் சூப்பர் தான். என் லேப்டாப் எடுத்து வைத்து என் வார் கொஞ்சம் பார்த்து கொண்டிருந்தேன். எங்கும் நிசப்தம். எனக்கு பயங்கர போர் அடித்தது. ஹாஸ்பிட்டல் நெடி ரூம் ஃப்ரெஷ்ஷன வேறு காட்டமான வாசனை. எனக்கு என்னவோ போலிருந்தது. சரி என்று ரூமிலிருந்து வெளியே வந்து காரிடரில் நடக்கலாம் என்று நடக்க ஆரம்பித்தேன். 2 பக்கமும் ஏதேதோ போட்டன் வரிசையாக ரூம்கள். ஆனால் யாரும் இல்லை. மனித நடமாட்டமே இல்லை. கொஞ்ச நேரம் அந்த காரிடரில் அப்படியே உலாத்தி கொண்டிருந்தேன். சடாரென்று பக்கத்தில் ஒரு ரூம் கதவு திறக்க அந்த நர்ஸ் வெளியே வந்து என்னை பார்த்து, எந்தா போரடிக்குதோ என்று கொஞ்சம் மலையாளத்தில் கேட்க, எனக்கு அவளை பார்த்ததும் சந்தோஷம். அவள் முகத்தை பார்த்து சிரித்து கொண்டே ஆமாம் என்றேன். அவள் நேம் பாஜ் யை பார்க்க அதில் மஞ்சு பார்கவி என்று இருந்தது. கேரளத்து குட்டி. இப்போது மாஸ்க் இல்லாமல் தரிசனம் கொடுக்க அவள் அழகில் மயங்கி போனேன். நல்ல வெள்ளை கலர், உயரம், நீண்ட சிவந்த முகம், அழகான பெரிய கண்கள், கூரான நாசி. அந்த பிங்க் கலர் நர்ஸ் யூனிஃபார்ம். கீழே சின்ன மிடி, மேலே ஷர்ட் அணிந்து நிஜமாகவே தேவதை போலிருந்தாள். பார்ப்பதற்கு ஏறக்குறைய நடிகை அமலா பால் போலவே இருந்தாள். யார் போயாச்சோ? எனக்கு ஒன்றும் புரியாமல் விழிக்க, அதே பெண்குட்டி கேர்ள் ஃப்ரெண்ட் ஓ என்றதும் எனக்கு எல்லாம் புரிந்தது. நானும் திவ்யாவும் இந்த காரிடர் மூலையில் நின்று கொண்டு கைகளை பிணைத்து கொண்டு பேசிக் கொண்டிருந்ததை மஞ்சு கவனித்திருப்பாள் போல. நான் மஞ்சுவை பார்த்து வெட்கத்துடன் சிரித்து கொண்டே ஆமாம் என்று தலையாட்டினேன். வள்ளிய சுந்தரமாயிட்டு, அதே நல்ல அழகானும் பெண்குட்டி என்றாள் சிரித்து கொண்டே. அவள் கன்னத்தில் குழி விழுந்தது. நானும் அதே, உன்னை போலவே நல்ல அழகு என்றதும் மஞ்சு புரிந்து கொண்டு அழகாய் சிரித்தாள். பின் என்னை பார்த்து நீங்களும் நல்லா ஹேண்ட்ஸம் ஆனும் என்று சொல்லி சைகை காண்பித்தாள். மஞ்சு சிரிக்கும் போது அவள் கன்னத்தில் அழகாக குழி விழ, அவள் அந்த அழகில் நான் மயங்கியபடி என் நெஞ்சை கைகளால் பிடித்து கொண்டு என்று தலையை பின்னால் சாய்க்க, மஞ்சு இன்னும் அழகாய் சிரித்து, மதி மதி போதும் என்றாள். அம்மா ரூமில் இருந்தேன். மணி 9 போல ஆனது. அப்பா எடுத்து வந்திருந்த இட்லி சாப்பிட்டு விட்டு மறுபடியும் லேப்டாப் ஃபோன் மாற்றி பார்த்து கொண்டிருந்தேன். நடுவில் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் வந்து அம்மாவிற்கு ஏதோ டயட் ஃபுட் கொடுத்து ஊட்டி விட்டு சென்றார்கள். அதன் பின்னர் மஞ்சு வந்து அம்மாவிற்கு மாத்திரை கொடுத்து விட்டு ட்ரிப்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு போகும் போது என்னிடம் வந்து மெதுவாக ஏதாயிட்டு வேணுமா என்றதும் ஆமாம் என்றேன். எந்தா? அதே, என்ன வேணும்? 30 நாட்களில் மலையாளம் பாஷை கத்துக்கிற புக் வேணும். மஞ்சு புரிந்தும் புரியாமலும் ஏன் எதுக்கு என்றாள். மஞ்சு கூட சம்சாரிக்கணும். அதே. மஞ்சுவிற்கு சிரிப்பு தாங்கவில்லை. கையால் வாயை மூடி சிரித்து, ஐயோடா, என்கிட்ட பேச மலையாளம் கத்துக்கணுமா? அதே மதி, அது போதும். நான் தமிழ் நல்லா பேசும். சூப்பர். அப்ப நாம தமிழில் சம்சாரிக்கலாம். அதற்கும் மஞ்சு அழகாய் சிரித்தாள். அவள் கன்னத்தில் குழிவிழ என் கையால் அவள் கன்னக்குழியை காண்பித்து சூப்பர், நல்லா இருக்கு என்று சைகை செய்தேன். அவள் சிரித்துக்கொண்டே தன் தலையை ஆட்டியபடி வெளியே சென்றாள். அப்பாடா, போர் அடிச்சது. நல்ல வேளை மஞ்சு இருந்ததனால தப்பிச்சேன்.
நமக்கு நல்ல டைம் பாஸ்னு நினைச்சுக்கிட்டேன். ஒரு 10 மணி போல் மஞ்சு உள்ளே வந்து அம்மாவிற்கு பிபி செக் பண்ணிவிட்டு போக, நான் லேப்டாப்பில் கோடம் வார் பண்ணிக்கிட்டிருந்தேன். என்னை பார்த்து சிநேகமாய் சிரித்து, என்ன தூங்கலையா என்றாள். இல்லை மஞ்சு, தூக்கம் வரலை. சாரோட பேர் என்ன? அருண். இந்த சார்லாம் வேணாம், அருண்னு கூப்பிடு, அது போதும். இல்லை மதி. இனி கொன்வர்சேஷன் தமிழில். அவள் சிரித்துக்கொண்டே ஓகே. அருண் அம்மைக்கு நைட்டு 12:30 போல பிபி ரீடிங் தூக்கத்தில் எடுக்கணும். நீ தூங்கு, நான் மெதுவா வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம எடுத்துட்டு போறேன். நீ மட்டும் வருவியா? ஆமாம். ஏன்? அப்ப நான் முழிச்சுக்கிட்டு இருப்பேன். நோ ப்ராப்ளம். ஏன்? இல்ல, நீ வந்தினா உன் அழகான முகத்தை மறுபடியும் பார்க்கலாமே தான் என்று ஒரு பெரிய பிட்டை போட, நான் எதிர்பார்த்த மாதிரியே மஞ்சு உருகி போனாள். என் கண்களை பார்த்தவள் புன்முறுவலுடன், அருண் அதெல்லாம் தேவையில்லாம முழிச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம், நீ படுத்து தூங்கு என்றாள் அக்கறையோடு. இல்லை, நான் உனக்காக முழிச்சுக்கிட்டிருப்பேன். உன் அழகான முகத்தை பார்த்துட்டு அந்த உன் கண்ணக்குழி சிரிப்பை பார்த்ததுண்டு தான் தூங்குவேன் என்றதும் மஞ்சு சிரித்துக்கொண்டே தன் கண்களை ஒரு தடவை மூடி திறந்து, பின் சரி பார்க்கலாம், நான் வர்றேன் என்று சொல்லி விட்டு சிட்டாய் பறந்தாள். நான் போனில் அலாரம் 12:20க்கு வைத்து விட்டு என் வார் பார்த்து கொண்டு அப்படியே தூங்கி போனேன். திடீரென அலாரம் அடிக்க திடுக்கிட்டு மணியை பார்த்தால் 12:20. படபடவென பாத்ரூம் போய் முகமெல்லாம் கழுவிக்கொண்டு நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகி கொஞ்சம் வாயில் மவுத் ஃப்ரெஷனர் ஸ்ப்ரே அடித்து கொண்டு லேட்டாப்பில் வார் பண்ணி கொண்டே மஞ்சுவின் வரவிற்காக ஆசையோடு வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன். கொஞ்ச நேரத்தில் மெதுவாக மஞ்சு கதவை திறந்து கொண்டு ரூமிற்குள் வர, நான் அந்த நேரத்திலும் முழித்து கொண்டிருப்பதை பார்த்து ஆச்சரியத்துடன் பார்த்தவள், அது தனக்காகத்தான் என்று ரியலைஸ் ஆனதும் ஒரு மாதிரி நெகிழ்ந்து போனாள். நான் விடாமல் ஆசையோடு மஞ்சுவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். அவளுக்கு வெட்கம் தாழவில்லை. சிரித்து கொண்டு அதை அடக்க முயன்று என்னை அடிக்கடி பார்த்து கொண்டே இருந்தாள். நானும் அவள் கூடவே போய் மஞ்சு அம்மாவிற்கு பிபி எடுக்க ஹெல்ப் பண்ணினேன். அவள் சைகையில் வேண்டாம் என்று சொன்னாலும் நான் விடாப்பிடியாக ஜஸ்ட் சின்ன உதவிகளை செய்ய மஞ்சு புன்னகைத்தபடியே இருந்தாள். பிபி ரீடிங் எல்லாம் எடுத்து முடித்துவிட்டு ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் செய்துவிட்டு மஞ்சு என் பெட் அருகில் வந்து என்னை பார்க்க, நான் அவளையே பார்க்க சட்டென்று அடக்க முடியாமல் அவள் அழகாக சிரித்தாள். மஞ்சுவின் கண்ணக்குழியை பார்த்த மாத்திரத்தில் நான் வாவ், சூப்பர், பியூட்டிஃபுல் என்று மயங்கி போனது போல் ஆக்ட் பண்ணி அவளை பார்த்து சொல்ல, மஞ்சு என் கன்னத்தில் தன் கைகளால் தட்ட, நான் அவள் கைகளை பிடித்து கொண்டேன். அந்த ஈசியில் மஞ்சுவின் கை சில் என்றிருந்தது. இருவரும் கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தோம். ஐயோ அருண் வேண்டாம், யாராவது பார்த்தால் ப்ராப்ளம். மஞ்சு ப்ளீஸ். சரி இரு, நான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு நான் எதிர்பார்க்காத நேரத்தில் என் கன்னத்தில் கதவை திறந்த உடனே பறந்தாள். எனக்கு ஜிவ்வென்று இருந்தது. மனதிற்குள் ஆஹா, இன்னைக்கு செம பார்ட்டி தான், நாம அலாரம் வச்சு எழுந்தது வீண் போகலை என்று நினைத்து கொண்டேன். சொன்னபடியே திரும்பி வந்தவள் ரூம் கதவை சாத்திவிட்டு நான் இருந்த இடத்தில் ஸ்கிரீனை இழுத்து விட்டாள். என்னையே என் கண்களையே கிறக்கமாக பார்த்தவள்.